சவுதியிலேருந்து வரோம் சார். அப்புறம் துபாய்க்கு வந்தோம். அங்கே கிளம்புற டைமில் இந்த மாதிரி பாம்பு பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே துபாயில் வந்து எல்லோரும் அந்த வரிசையிலலாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அங்கேயும் எல்லோரும் யாரும் கோவப்படாத அந்த துபாய் போலீஸு அந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்கும் அந்த வரிசை வந்து நம்ம ஆயிரக்கணக்கான பேர் நாங்கள் வந்துட்டு இருந்தோம் வரிசையில். அப்போ எல்லாருக்கும் தண்ணி எல்லாம் கொடுத்து ஹோட்டல் ஒரு 20,000 பேர் மொத்தம் இருக்கும். அந்த 20,000 பேருக்கும் ஹோட்டல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நல்லா இது பண்ணி கொண்டாங்க. நம்ம இடத்துலேருந்தும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம கவர்மெண்ட்லேருந்தும். அதனால் நாங்கள் வந்திருக்கோம் சார். அங்கே போர் பதற்றம் பக்கத்துலலாம் நாங்கள் பக்கத்தில் தான் அந்த முச்சி கலிப்பா அந்த பக்கத்துலலாம் இருந்தது சார். அங்கே அதான் அந்த இடத்துல அவ்வளோ தெரியல. ஆனால் இருக்கும்போது அந்த நியூஸ் எல்லாம் பார்க்க சொல்ல பயமாக இருந்தது. பக்கத்தில் வெளியெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, இந்த ஹோட்டலில் சேஃப்டியாக இருக்கும்ன்ட்டு. நாங்கள் அப்போ உள்ளே வரும்போது அந்த ஹோட்டல் டைமில் அந்த சைரன் அடிக்குது, அந்த அலாரமெல்லாம் அடிச்சுது. அந்த அலாரம்லாம் அடிக்கும்போது அப்போ எல்லோரும் பயமாக இருந்து அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்கள நாங்கள் இருக்கிறவங்கள எதுவும் நாங்கள் வெளியே விட மாட்டோம். அங்கே இருக்கிறவங்க வெளிநாட்டு நம்பணும் எல்லோரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்தைகள்லாம். அப்போ அழ ஆரம்பிக்கும்போது கூட அப்போ எல்லோரும் அங்கே சப்போர்ட் பண்ணாங்க சார். எல்லோரும் சப்போர்ட் பண்ணி எங்களை இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வந்தாங்க சார். நம்ம கவர்மெண்ட்டுக்கும் இல்லை சார். நாங்கள் வந்து சனிக்கிழமை வர்றது சார். நாங்கள் சனிக்கிழமை வரும்போது அது கேன்சல் ஆயிடுச்சு சார். வரும்போது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நியூஸ் வந்து எங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு சார் ஃப்ளைட்டு. அதான் சார், அந்த ஏர்போர்ட்டில் அவ்வளோ வரிசை ரொம்ப ஒரு 20,000 பேர் சார் வரிசையில். அந்த டைமில் நம்ம வரிசையில் எவ்வளோ 1 பை 1 வரும்போது வாட்டரு அங்கே இருக்கிறவங்க யாரும் கோவப்படல, நல்லா அன்பாக வெளியே எடுத்துகிட்டு வந்து பஸ் வச்சு நம்மளை ஹோட்டல் கொண்டு போயிட்டு எல்லாம் பண்ணாங்க சார். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் அருமந்தை சார், இங்கே மாதவரம் பக்கத்தில் இருக்கோம். அருமந்தை ரெட் ஹில்ஸ் பக்கம். என் பேர் முருகன் சார். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் வேறு நாட்டுக்கு போவோம் சார். ஒரு 6 மாதமாக இப்போ அங்கே ஒர்க் பண்ணிட்டு வரேன் சார். இல்லை சார், நான் அங்கேருந்து லீவில் வரும்போது வந்தேன் சார். நார்மலாக இந்த சம்பந்தத்துக்காக வரல. இங்கே துபாய் வந்தோடனே தான் எங்களுக்கு தெரியும். ஆமாம் சார், அங்கே இருந்தது தான் எல்லோரும். இப்போ எங்கள் கம்பெனிலெலாம் கூட அந்த அராம்கோ ப்ராஜெக்ட்டு அந்த சவுதியிலலாம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் பதட்டமாக தான் யாரும் கேம்பில் தான் இருக்கணும், அந்த ஹோட்டலில் தான் இருக்கணும், வெளியெல்லாம் வரக்கூடாது. அப்புறம் கேஸ் ஆயில் அந்த பெட்ரோலு அந்த மாதிரி போடுறதெல்லாம் வந்து ஒருத்தர் தான் போனோம், நீங்கள்லாம் போகக்கூடாதுன்ட்டு அலர்ட் பண்ணியிருக்காங்க சார். ஒர்க் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி எல்லாம் கேம்பில் தான் இருக்காங்க சார். Okay, sir. I landed in Dubai on Saturday. From Saturday 1 o'clock, they announced the airspace cancellations. அப்புறத்துலேருந்து ஹோட்டல் ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க. எமிரேட்ஸ் they put us in a very nice hotel. அப்புறம் 3 daysக்கு வந்து it is very scary situation. We heard explosions almost every few hours. ரொம்ப பயமாக இருந்தது இருக்கிறதுக்கு. ஒரு they were all interceptions. அதாவது it was not very நம்ம கண்ணில் வந்து மிசைல் அது நைட்டில் தெரியும். பட் it was just they were all intercepted, as in they assured that you're all safe now. But messages வந்துட்டே இருக்கும். ஆனால் வந்து எமர்ஜென்சி அந்த மிசைல் ஸ்ட்ரக் messages. It was very scary situation. So we are very very happy to be back home, safe, alive. So how are you feeling now, madam? I'm feeling it's like freedom. It is like freedom, Nijamave. So 3 days they took care of us very well. So அதனால அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க. But the situation was very very scary. ரோடுலாம் துபாய் ரோட்ஸ்லாம் யாருமே இல்லை. So the roads were empty. You can only hear planes, not planes actually, like those missiles or like those drones. You could only hear those sounds. But yeah, I'm only happy that we made it out safe. So okay, for transit, madam. Dubai. Actually, from where you are coming? I'm coming from New York. So yeah. Give us transit there. Dubai we had a layover, couple of hours layover. So as you reach Dubai. That was usual. எப்போதும் போல. பட் 1 மணிக்கு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. Like it was going to get the airspace closure. They announced at 1 p.m. So after that, we thought it was a very short time. கொஞ்ச நேரம் தான் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். பட் they closed immediately. They made all announcements and they said
ஒரு 20,000 பேசஞ்சர்ஸ் வந்து அங்கே ஏர்போர்ட்டில் இருந்தாங்க அன்றைக்கி. தே ஹேட் டு டிரான்ஸ்போர்ட் எவ்ரிபடி டு ஹோட்டல்ஸ். ஸோ ஒரு 10 hour வெயிட்டுக்கு அப்புறம் தான் வி வர் ஆல் அவுட் ஆஃப் ஏர்போர்ட். நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் 1 hourல there was a sharp debris in the airport. So Terminal 3 there was a shrapnel that fell on the there was damage to the airport. So but the Dubai airport did a great job. They took us out before all of that happened. So again, very scary experience, and I'm wishing luck for the other passengers to come back home safely like we did. So யூரோப்லேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான். 28th துபாய் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆனேன். துபாய் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகி ஃப்ளைட் வந்து ஆக்சுவலாக டிலே ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 2 hours டிலே. அதுக்கப்புறம் வந்து 2 hours வந்து கேன்சல் ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. துபாயில் இருக்க எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல் ஆகி என்ன சிச்சுவேஷன்றது தெரியல. எல்லாரையும் எஸ்கலேட் பண்ணி நியர்பை இருக்க ஹோட்டல்ஸில் எல்லோரும் தங்க வச்சுட்டாங்க இனிஷியலாக அன்றைக்கி. அதுக்கப்புறம் என்ன டீட்டெயில்ஸ் எதுன்னு சொல்லலை. இன்றைக்கி வந்து எமர்ஜென்சியாக எமிரேட்ஸ்லேருந்து காண்டாக்ட் பண்ணி, ஏர்லைன்ஸ்லேருந்து காண்டாக்ட் பண்ணி, ஆமாம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி எமிரேட்ஸ்லேருந்து காண்டாக்ட் பண்ணி அர்ஜென்ட்டாக துபாய் ஏர்போர்ட் வர சொன்னாங்க. நாங்கள் எல்லோரும் வந்தோம். இங்கே வந்துட்டோம். ஆக்சுவல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வந்துட்டாங்க. 28th காலையில் வந்தோம் நாங்கள் துபாய் ஏர்போர்ட்டுக்கு. இல்லை, நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. ஏர்போர்ட் சைட்லேருந்து நல்ல சப்போர்ட் இருந்தது. ஏர்போர்ட்லேயும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆக்சுவலாக இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்லா இது சப்போர்ட் பண்ணாங்க. க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. நல்லா மேனேஜ் பண்ணி எல்லாருக்குமே வந்து தங்குறதுக்கு நல்ல ஹோட்டல் கொடுத்தாங்க. சாப்பாடு எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ஃபுல்லாகவே அந்த லோக்கல் கவர்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஏர்லைன்ஸ்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி வர சொன்னதும் எல்லோரும் உடனே வந்தோடனே நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க ரிட்டர்னு. ஸோ இன்னும் அன்எக்ஸ்பெக்டட் தான். என்னோடய பேர் தேவகுமார். நான் வந்து சைதாப்பேட். ஆமாம், நான் உள்ளே இருந்தனால எங்களுக்கு தெரியல. பட் சவுண்ட் கேட்டு தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ பட் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. பட் சத்தம் மட்டும் கேட்டிருந்தது. வெளில எதுவும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க லோக்கல் கவர்மெண்ட்டில். ஸோ வெளியே போகல ஆக்சுவலாக. எல்லாேருக்கும் லோக்கல்லேருந்து மெசேஜ் வந்துச்சு, சேஃபாக இருந்துக்கோங்க, யாரும் வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு. அதனால் யாரும் மோஸ்ட்டாக வெளியே போகல. இல்லை, நார்மலாக வர பிளானில் தான் இருந்தோம். இந்த மாதிரி இஷ்யூக்குன்னு தெரியாது. துபாய் ஃப்ளைட்டு மாறும் போது நடுவில் இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகி ஃப்ளைட்டு கேன்சல் ஆனோடனே அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி போச்சு. அந்த மாதிரி அங்கே எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. மோஸ்ட்லி துபாய் ஏர்போர்ட்டை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது டிஃபென்ஸில் நடந்த சின்ன ஒரு இன்சிடென்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எதுவும் இல்லை. நாங்கள் அந்த டெர்மினல் 3 தான் வரோம். அந்த மாதிரி இன்சிடென்ட் எதுவும் அங்கே நடக்கலை. பூஜ் கலிஃபா இந்த இடத்துலலாம் வந்து ட்ரோனில் வந்து தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கள்லாம் பரவிட்டு இருக்கு. நீங்கள் அங்கேருந்தா வரீங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு எதாவது மிசைல்ஸ் அங்கே வந்து உண்மை தான். அது டிஃபென்ஸில் அது எல்லாத்தையுமே முன்னெல்லாம் ஆக்கிட்டாங்க அங்கே. அதே நேரத்தில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக இது ஃப்ளைட்டு இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்கு. ஃப்ளைட்டு கேன்சல் தான். எங்களோட டே பிஃபோர் எஸ்டேட் தான் நாங்கள் வர வேண்டியது. நீங்கள் அங்கே உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் யாருன்னா கிடைச்சதா இல்லையா? நீங்கள் எந்த மாதிரி என்ன ஹெல்ப் தேவைப்படுற அளவுக்குள்ள சூழ்நிலைகள்லாம் அங்கே இல்லை. துபாயில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. முந்தா நாள் நாங்கள் வர வேண்டியது ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிருந்துச்சு. இன்றைக்கி எமிரேட்ஸில் ஒரு ஃப்ளைட்டு விட்டுருக்காங்க டெய்லியும். எங்களுக்கு இன்றைக்கி புக்கிங் இருந்ததுனால நாங்கள் இன்றைக்கி வந்துவிட்டோம். கொடுத்தாங்களா? ஃபெசிலிட்டி, ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்துச்சு. அந்த மாதிரி பதட்டமான நிலைகள்லாம் எதுவும் கிடையாது. இல்லை, அப்படி எதுவும் இல்லை. துபாயில் அப்படி எதுவும் இல்லை.